மனிதனுக்கு இறங்குகிறது போல மனம் இறங்கினதான இந்த தகப்பன், இந்த கர்த்தர் யார் என்று 19வது வசனத்தை சொல்றார். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. என்ன சொல்றாரு? என்னுடைய தகப்பனாய் காணப்படுகிறதான, என்னை உண்டாக்கினதான இந்த கர்த்தர் என்கிற தெய்வம் பரலோகத்திலே தமது சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக சொல்றாரு, சர்வத்தையும் ஆளுகிறவர், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அர்த்தம் என்ன? அவருடைய ஆளுகைக்கு உட்படாதது எதுவுமே இல்லை, பரலோகத்திலும் இல்லை, இந்த பூமியிலும் இல்லை, நாம காணாததான சர்வ லோகத்திலையுமே கிடையாது. யாரு? என்னை உண்டாக்கின கர்த்தர் என்கிற இந்த தெய்வம் என்னுடைய பிதாவாய் இருக்கிறார், பரலோக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஒரே தெய்வமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய தகப்பனாகிய கர்த்தர் வானங்களிலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகமானது சர்வத்தையும் ஆளுகிறது, ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்றார். அப்ப தகப்பனாகிய இந்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியவர்கள் யார் என்று சொல்லி முடிக்கிறார். கதை கேட்ட மாதிரி இருக்க உலகம். அப்ப என்னுடைய தகப்பன் என்று சொல்லப்படுகிறதான இந்த கர்த்தர் என்னை உண்டாக்கினது மாத்திரமல்ல, விழுந்து போன என்ன அப்படியே விட்டு விடாதபடி இரக்கம் பாராட்டி என்னை ரட்சித்தார் அல்லவா, இவர் யார் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் யார் யாரெல்லாம் இவரை ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்றத சொல்றேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 2 குரூப் ஆஃப் பீப்புளை குறிச்சு அங்க பேசுறாரு. அப்ப இந்த 2 குரூப்பை நம்ம பார்க்கலாம். முதல் கூட்டம் 20-21 வசனங்களில் காணப்படுது. ஃபர்ஸ்ட் குரூப், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். யார் அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை, அதாவது பரலோகத்துல இந்த பூமியில மனிதனாக தான் கண்டோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்படிதான் அறிந்து இருக்கிறோம் அல்லவா. ஆனால் உண்மையாக அவர் யார் என்று சொன்னால், பரலோகத்திலே பிதாவாக, தேவனாக, சர்வத்தையும் ஆளுகிற ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறவர். அவருடைய அந்த வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். இவர் முதலாவது ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா, இவர்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். தூதர்களை குறித்து முதலாவது பேசுகிறார். இவர்கள் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறதான சௌரியவான்கள்லாம் என்ன? பலமானவர்கள். நமக்கு பலமே இல்லை, ஆனா எப்பயுமே கர்த்தருடைய வார்த்தையை இப்படியே செய்யறோமா? வசனத்தை கேட்டு எத்தனை பேர் நான் எப்போதுமே கர்த்தருடைய வசனத்தின்படி எனக்கு நன்மை தீமை அறிந்ததிலும் செய்து கொண்டிருக்கிறேன்? யாராவது ஒருத்தர் சாட்சியாக கையை உயர்த்த முடியுமா? ஒரு மனிதனும் உயர்த்த முடியாது இல்லையா? நமக்கே தெரியும். நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பயங்கரமான ஸ்ட்ராங்கானவங்களா? அப்படின்னு கிடையாது. இவர்கள் சௌரியவான்கள். அப்படின்னா ஸ்ட்ராங் ஏஞ்சல்ஸ். இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய வசனத்தின்படி அப்படியே செய்கிறவர்கள். அவர்கள் கர்த்தரை அவர்கள் துதிக்க வேண்டும், அவருக்கு பிரியமானதுதான் செய்வாங்க. அவர் பணிவிடைக்காரராய் காணப்படுகிற இவர்கள் அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்கள் என்று தூதர்கள் என்கிறதான இந்த குரூப்பை குறித்து பேசுறார். 2வது கூட்டம் 22வது வசனம், கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாம இந்த குரூப்ல வரோம். என்ன அப்படின்னு சொன்னா, தூதர்கள் என்கிறதான குரூப்பை கடந்து அடுத்த ஒரு குரூப் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்ன அவன் சொல்ல வருகிறான்? இந்த சகல கிரியைகள் காணப்படுதுல, அதுல நானும் ஒருத்தன். அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டதான இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் நானு. என்னுடைய ஆத்மாவே இதனை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்ற. நம்ம இதுல 2வது கூட்டத்துல இருக்கிறோம். இதுல யார் ரொம்ப கடமைப்பட்டவர்கள்? இந்த 2 கூட்டத்துல யார் ரொம்ப கடமைப்பட்டவர்கள் ஆண்டவரை தூக்கிருக்கு? ஏன் நாம தான் அதிக கடமைப்பட்டு இருக்கிறோம்? ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒரு பாவமுமே இதுவரை செய்யாதவர்கள். இந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களே ஆகிய அவருடைய தூதர்களே ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வசேனைகள்.
இவர்கள் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை இதுவரைக்கும் ஒரு காரியத்தை கூட சொல்ல செய்தால் இவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்க மாட்டாங்க. எந்த கூட்டத்துக்கு வந்துருவாங்க? இவர்கள் அசுத்தாவி என்கிறதான கூட்டத்துக்கு வந்துருவாங்க. இவர்கள் பரிசுத்த தூதர்களாக இருக்கிறதற்கு ஒரே காரணம் என்னன்னா, இன்னும் விடல. இவர்கள் துதிக்க கடமைப்பட்டவர்கள். ஆனா நாமளோ விழுந்தோம். நமக்கு என்னெல்லாம் செய்தார் அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா சங்கீதத்தை எழுதுகிறதான அந்த மனுஷன் சொல்றார், ஏன் உன் ஆத்மா பாத்தீங்கன்னா அவர் செய்ததானே சகல உபகாரத்தையும் மறக்க கூடாது அப்படின்னு சொன்னா, நீ விழுந்த ஒரு மனுஷன், அழிவுக்கு பாத்திரனாய் காணப்படுகிற ஒரு மனுஷன், உன்னுடைய தகப்பன் மனமிறங்கி இவ்வண்ணமாய் உன்னை ரட்சித்திருக்கும் போது அவர் செய்த கிரியைகளை, அவருடைய வழிகளை நீ மறந்து விடுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏன் இதெல்லாம் பேசியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? சில நேரத்துல அவர் மறந்திருப்பாருல்ல. அப்ப உணர்வு வரும்போது பேசுகிறதான ஆண்டவரால் தூண்டப்பட்டு இன்ஸ்பயர்ட் பை காட் பேசப்பட்டதான வார்த்தைகள் தான் அது. சரி, நாம இதுல 2வது இதுல இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏன் விசேஷித்தவர் சில வசனங்களை உங்களுக்கு காமிச்சிடுறேன். எபிரேய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல 2வது பகுதியில இருந்து வாசிக்கலாம். 6 வரைக்கும் வாசிக்கலாம். எபிரேயர் 2:4 2வது பகுதியிலிருந்து. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? தேவன் தான் சாட்சி கொடுத்ததான மிக பெரிதான ரட்சிப்பு. அப்ப அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்றவர்களாக நாம காணப்படுவோம் என்றால், அந்த ரட்சிப்பை குறித்து புரியாதவர்களாக நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால், எப்படி தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதான ரட்சிப்பு? அப்படிதானே? மரணம் என்கிறதான நித்திய அழிவு என்கிற தண்டனையிலிருந்து தப்பினதான் ரட்சிப்பு. அப்ப தேவன் சாட்சி கொடுத்ததான, தேவன் தந்ததும் சாட்சி கொடுத்ததுமான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுறோமா? பேசாத கிறிஸ்தவர்களே கிடையாது இல்ல. திறந்தாலே நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவோம். சர்ச்சுக்குள்ள போனா பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவோம். வேத புத்தகத்தை திறந்தாலே பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய பேசப்படும். இன்னும் கேட்டா ஓமையா சொல்லப்படும், பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமை. அப்படி அப்ப நம்முடைய லைஃப்ல மறுமையை குறித்து, இனி வரும் உலகத்தை குறித்து நாம் மறக்கவே முடியாது. நம்பிக்கை உள்ள எவனுமே மறக்க முடியாது இல்லையா? அப்ப இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்துறான். ஏன் நாம விசேஷித்தவர்கள், அல்லது நாம ஏன் தூதர்களை பார்க்கிலும் கடமைப்பட்டவர்கள்? அவருடைய சமூகத்திலே நின்று எப்பொழுதும் அவரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற, எப்பொழுது ஒரு கட்டளை பிறக்கும் அவருக்கு பிரியமானதை எப்படி செய்வேன் என்று சொல்லி பணிவிடைக்காரர்களாய் காணப்படுகிற அந்த தூதர்களை பார்க்கிலும், ஒரு முறை கூட பாவம் செய்து விழாத அந்த தூதர்களை பார்க்கலாம், பாவம் செய்து விழுந்து மீட்கப்பட்டதான என்னுடைய ஆத்மா அதிக கடமைப்பட்டு இருக்கிறது. எதற்கு தெரியுமா? அந்த தூதர்களுக்கு அவர் இனிவரும் உலகத்தை கீழ்ப்படுத்தல. ஆனால் யாருக்கு கீழ்ப்படுத்த போறாரு? அவருடைய பிள்ளைகளாக சுவீகரித்து கொண்டதான விசுவாசிகளுக்கு அவர் இனி வருகிற உலகத்தை அவர் கீழ்ப்படுத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். பவுல் எழுதுகிறார், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், இந்த உலகத்திலே வாழ்கிறதான நாட்கள்ல நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக அநேக பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அது வெளியில புறமாக காணப்படலாம், நமக்குள்ளும் காணப்படலாம். அந்த பாடுகள், அதாவது விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதற்கு, கர்த்தர் நியமித்த பாதையிலே ஓடுவதற்கு பாத்தீங்கன்னா காணப்படுகிறதற்கு விரோதமாய் வர்றதான் பாடுகள். அவரோட கூட பாடுகளை சகித்தோம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பாடுகளை சகித்தார்? இப்ப அவரு இந்த பூமியிலே வந்ததுனால நோக்கமே என்ன? நம்ம ரட்சிக்கிறதுக்கு. அதற்கு ஒரு வழியை அவர் தெரிந்து கொண்டார். என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சரீரத்தை நமக்காக அடிக்க ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக விசுவாசிகளை ரட்சிக்க வேணும். அவர் தெரிந்து கொண்ட பாதை. இந்த பாதையிலே அவர் பிரயாணப்படுவதற்கு எவ்வளவு தடைகள் அவருக்கு வந்திருக்கும் இல்ல? எவ்வளவோ காரியங்கள் காணப்படும். ஏன்? அவருடைய மனுஷனா காணப்படும் போது அந்த பாவம் கூட பேசும். இப்படி சிலுவையில தான் அடிக்கப்படணுமா? வேற விதமா மறிக்கிறதுக்கு வழி இல்லையா? பேசியிருக்காதா? என்ன நினைக்கிறீங்க? அதான் சொன்னேன், புறம்பும் உள்ளும் அப்படின்ட்டு. ஆமா, பேசியிருக்கோம். இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபட கூடுமானால், வேற ஐடியாலாம் இல்லையா?
புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த பூமியிலே நம்மை ரட்சிக்கிறதற்கு அந்த தெய்வம் தெரிந்து கொண்ட பாதையிலே நடப்பதற்கு இந்த பூமியில இறங்கி வந்து அவர் நடக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த ஸ்பாவம், ஜென்ம ஸ்பாவம் என்று சொல்லப்படுகிறது என்ன பண்ணும்? அவருடைய உன்னத ஸ்பாவத்துக்கு விரோதமாக வேற ஏதாவது ரூட் இருக்கா அப்படி வந்து பாத்தீங்கன்னா தேடும் இல்லையா? இதான் உள்ளுக்குள்ள காணப்படுற போராட்டம். இதையெல்லாம் எப்படி மேற்கொள்ளணும்னா உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. தேவனாக நான் என்ன காரியத்தை நியமித்தேனோ அந்த சித்தத்தின்படி மனுஷனாக நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அல்லவா? இது வந்து உள்ளுக்குள்ளார காணப்படுற போராட்டம். வெளியில எவ்வளவு போராட்டம் காணப்பட்டிருக்கும். அதற்கு முன்பாகவே எத்தனை முறை அவரை கொல்ல ட்ரை பண்ணாங்க இல்ல? கல் எறிந்து கொல்ல பார்த்தாங்க, மலையில தள்ளி கொல்ல பார்த்தாங்க. தள்ளனா என்ன அப்படி நீங்க நினைக்கலாம். இல்ல, அவர் இப்படிதான் மறிக்கணும், மரத்திலே தூக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக அவர் மறிக்க வேண்டும் என்பது அவர் நியமித்த தெரிந்து கொண்டதான ஒரு பாதை அல்லவா? அப்ப அந்த பாதையிலே பிரயாணிப்பதற்கு விரோதமாக எவ்வளவு பாடுகள் கடந்து வந்தாலும் அத்தனையும் மேற்கொண்டு அவர் இந்த காரியத்தை செய்து முடியுதான் பாடுகள். அப்ப என்னன்னு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு பாடுகள் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறதற்கு உள்ளும் புறமும் காணப்படுகிற போராட்டம் மிகப்பெரிதாய் காணப்படும். ஆனாலும் நமக்கு ஒரு வழி நியமிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த வழியில நாம் கடந்து சென்றால் தான் நாம் என்ன பண்றோம்? கிறிஸ்துவோடு கூட பாடுகளை அனுபவிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அவனுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போங்க. நான் உங்களுக்கு ஒரு பாதை, சிலுவை என்ன, நான் உங்களுக்கு ஒரு பாதையை நியமித்து இருக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்க, அந்த விசுவாசித்து ஓடி வருகிறபடினாலே உங்களுக்கு காணப்படுகிறதானே பிரச்சனைங்க, உங்களுக்கு காணப்படுற பாடு, அதுதான் நாம சுமக்கிற சிலுவை. அப்ப அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் தூதர்களுக்கு, விழுந்தே போகாத பாவமே செய்யாத தூதர்களுக்கு கொடுக்கல. ஆனா விழுந்து போய் மீட்டெடுத்து என்னுடைய பிள்ளை என்று அவர் அதிகாரத்தை தந்ததான, சாட்சி சொன்னதான பிள்ளைகளை குறித்து அவர் பேசி இருக்கிறார். அப்ப எந்த குரூப் அதிகமா அவரை ஸ்தோத்திரிக்கணும்? மீட்டெடுக்கப்பட்ட என்னுடைய ஆத்துமாவும் உங்களுடைய ஆத்துமாவும் தான் தூதர்களை பார்க்கலாம் அவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கணும். நன்றி உள்ளவர்களாக அவருடைய பாதத்திலே காணப்படும்.